மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இளங்கலை தமிழ் இலக்கியம் 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவம் 2025-26ஆம் கல்வியாண்டிற்கான பாடப்பகுதி சமய இலக்கியங்கள் அலகு 1 சுந்தரர் தேவாரம் திருவதிகை வீரட்டானம். உங்கள் முன் முனைவர் ச. ஆனந்தி, உதவி பேராசிரியர் தமிழ்துறை, நிர்மலா மகளிர் கல்லூரி, கோயம்புத்தூர். இந்த காணொளி காட்சியின் வாயிலாக பன்னிரு திருமுறைகள் குறித்தும், சைவ சமய குறவர்கள் குறித்தும், சுந்தரமூர்த்தி நாயனார் ஆசிரியர் அறிமுகம் பற்றியும், தேவாரம் நூல் அறிமுகம் பற்றியும், திருவதிகை வீரட்டானத்திலிருந்து முதல் 10 பாடலுக்கான விளக்கத்தை காண இருக்கிற மாணவர்களே, வாருங்கள். பன்னிரு திருமுறைகள் சைவ சமய பெரியவர்கள் பாடிய பாடல்கள் திருமுறைகள் எனப்படுகிறது. முதல் 3 திருமுறைகள் சம்பந்தர் தேவாரம், 4, 5, 6ஆம் திருமுறைகள் அப்பர் தேவாரம் அல்லது திருநாவுக்கரசர் தேவாரம், 7ஆம் திருமுறை சுந்தரர் தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகர் இயற்றிய திருவாசகம் மற்றும் திருக்கோவையார். 9ஆம் திருமுறை 9 பேர். 10ஆம் திருமுறை திருமூலர் எழுதிய திருமந்திரம். 11ஆம் திருமுறை திரு ஆலவுடையார் மற்றும் 12ஆம் திருமுறை சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம். இந்த திருமுறைகளை தொகுப்பித்தவன் முதலாம் ஆதித்த சோழன், முதலாம் ராஜராஜ சோழன் திருமுறை கண்ட சோழன் எனப்படுகிறான். முதல் 7 திருமுறைகள் மூவர் தேவாரம் எனப்படுகிறது. இதற்கு மூவர் தமிழ் என்று வேறு பெயர்களும் உண்டு. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மூவர் முதலிகள் எனப்படுகின்றனர். மூவர் முதலிகளின் முதல் 2 திருமுறை அனைத்தும் இசைப்பாடல்கள் மிகுதி. சைவ சமய குறவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மற்றும் மாணிக்க வாசகர். குறவர்கள் என்றால் பெரியவர்கள் என்று பொருள். இந்த 12 திருமுறைகளையும் பாடியவர்கள் மொத்தம் 77 பேரு. சைவர்களின் தமிழ் வேதம் என்று அழைக்கப்படுகிறது. திரு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களின் ஆசிரியர் பற்றிய அறிமுகம். இயற்பெயர் நம்பி ஆரூரார் அல்லது ஆரூரார். பெற்றோர் சடையனார், மாதினியார். திருமுனைப்பாடி மன்னர் நரசிங்கமுனர் என்பவரால் மகனாக வளர்க்கப்பட்டார். சிறப்பு பெயர்கள் வன்தொண்டர், தம்பிரான் தோழர். இறைவனையே மனைவியிடம் தூது அனுப்பியதாக வன்தொண்டர் எனப்பட்டார். இறைவனுக்கு தோழனாக தம்பிரான் தோழர், அதனால தம்பிரான் தோழர். திருத்தொங்கையை பாடியவர் சேரமான் பெருமான் நாயனாரின் நண்பர். ஆதி உலா என்ற திரு கைலாயநாத உலா பாடிய சேரமான் பெருமான் நாயனார் அவர். அடுத்த தேவாரம். தேவாரம் என்பது திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவரும் பாடிய சிவனை போற்றி பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு. 12 திருமுறைகளில் முதல் 7 திருமுறைகள் தேவாரம் என கருதப்படுகிறது. தேவாரம் பதிக வடிவில் பாடப்பட்டுள்ளது. அதாவது பதிகம் அப்படின்னு சொன்னா 10 பாடல்களை கொண்டது. தொகுப்பு நம்பியாண்டார் நம்பி என்பவர் இதனை தொகுத்திருக்கிறார். பிற சமய இலக்கியங்களை 12 சைவ திருமுறைகளாக தொகுத்தவர். இதில் முதல் 7 திருமுறைகளும் தேவாரங்களாகும். பதிகம்னா பதிக வடிவில் பாடப்பட்டுள்ள பதிகம் அப்படின்னு 10 பாடல்களை கொண்ட பாடல்களின் தொகுப்பாகும். திருவதிகை வீரட்டான பதிக வரலாறு. சிவபெருமானால் தடுத்தோட்பட்ட சுந்தரர் திருநாவலூரிலிருந்து திருத்துறையூர் முதலான தலங்களை தரிசித்துக் கொண்டு தில்லைக்கூத்த பெருமானை வணங்க செல்லும் பொழுதில் திருவதிகை வீரட்டானத்திற்கு வந்து அப்பர் பெருமான் திருத்தொண்டு புரிந்திருந்த தலம் என அதனை மிதிக்க அஞ்சி அதன் புறத்தே உள்ள சித்த வடமடத்தில் தங்கி துயின்றார். அப்போது பெருமான் அந்தனர் ஊடு கொண்டு வந்து சுந்தரர் தலை மீது கால்களை வைத்து படுத்திருந்தார். சுந்தரர் என் தலை மீது கால் வைத்துள்ளீரே என்று கேட்க, திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான் என்று சொல்ல கேட்டு வேறு திசையில் தலை வைத்து துயின்றார். மீண்டும் திருத்தாளை தலை மீது நீட்டியதை கண்ட சுந்தரர், பல முறையும் என் தலை மீது கால்களை வைக்கும் நீர் யார் என்று வினவியவுடன், நம்மை அறிந்திலையோ என கூறி அந்த வடிவில் வந்த பெருமான் மறைந்து அருளினான். பெருமான் திருவருளை அறியாது செம்மாந்திருந்தேன் என இறங்கி பாடி அருளியதுதான் இந்த பதிகம். முதல் பாடல். தம்மானை அறியாத சாதியார் உளரே சடைமேல் கொள் பெரியானை விடைமேல் கொள் விகிர்தன் கைமாவின் உரியானை கரி காட்டி ஆடல்
உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து எம்மான் தன் அடிக்கொண்டேன் முடிமேல் வைத்திடும் விடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவில்லா நாயேன் எம்மான எரிகடில்ல வட வீரட்டான துறைவானே இதைபோதும் மகிழ்வன் போலியானே இதைபோதும் இகழ்வன் போலியானே. பொருள்: உலகில் தம் தலைவனை ஒருவரையாவது இயல்புடையவர் யாரும் கிடையாது. அவ்வாறு கருமி நிறத்தை கொண்ட கழுத்தை உடைய பெருமான் தனது திருவடியை எடுத்து எனது தலைமையில் வைத்து விடுவான் என்னும் விருப்பத்தினாலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அறிவில்லாத நாய் போலும் சிறுமனை உடையேனாகிய நான் சடைமேல் சூடிக்கொண்ட பிறையை உடையவனும் விடைமேல் ஏறுகின்ற வேறுபாட்டினும் யானையின் தோலை போர்ப்பவனும் கரிந்த காட்டில் ஆடுதல் உடையவனும் விடையை கொடியாக உடையவனும் என் தலைவனும் ஆகிய அலையரின் வெடில நதியின் வடகரை கண் உள்ள திருவீரட்டானத்தில் எழுந்து அருளிக்கின்ற பெருமானை அவன் அதனை செய்ய வந்த சிறிது பொழுதினும் அறியாத இகழ்வேனாயின் போலும் என்னே என் மடமை இருந்தவாறு இனி ஒரு காலம் அது வாயாது போலும் சொல்றாரு. அதாவது தலைவனை ஒருவரையாத இயல்புடையவர்கள் யாருமே கிடையாது. கருமை நிறத்த கழுத்தை உடைய சிவபெருமான் என் தலை மீது எப்படியாவது வைத்து விடுவான் என்ற விருப்பத்திலே நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். விடைமேல் ஏறுகின்றவன், பிறையை சூடியவன், சடையில் யானை தோலை போர்த்தியவன், கரிந்த காட்டில் ஆடுகிறவன், விடையை கொடியாகவும் உடையவன். இந்த கெடில நதிக்கரையின் வடக்கரையில் உள்ள இந்த தலத்தில் வீரட்டானத்தில் எழுந்து இருக்கின்ற என்னுடைய பெருமானே அவனுடைய செயல்பாடு தெரியாமல் அறியாது இகழ்வேன் நான் இகழ்ந்து விட்டேன். என்னுடைய மடமையை நான் என்னவென்று சொல்லுவேன். இனிமே இது போல நடக்காது. சிவபெருமான் வந்தது தெரியாமல் அவர் கேள்வி கேட்டார் இல்லையா, அதுக்காக அப்படி சொல்றாரு. இரண்டாம் பாடல். முன்னே எம் பெருமானே மறைந்து என்கொள் மறவா தொழிந்து என்கொள் மறவாத சிந்தையால் வாழ்வேன் பொன்னே நன்மணியே வெண்முத்தே செம்பவழ குன்றமே ஈசன் என்று உன்னையே புகழ்வேன் அன்னையே என் அத்தாவே என்று அமரரால் அமரப்படுவானே அதிகை மாநகருள் வாழ்பவனே என்னையே எரிகடில வர வீரட்டான துறைவனே இதை போதும் இகழ்வேன் போலியானே. ஏன்னா சிவபெருமான் என்னை ஆட்கொள்வதற்கு முன்னாடி நான் என்னை மறந்துட்டு நான் இருந்திருக்கேன். மறவாதிருந்து பெற்றது என் ஆட்கொண்டு பின்பு மறவாத மனத்தோடு நான் வாழ்வேன் ஆயின். அப்படி இல்லாட்டி பொன்னே நல்ல மாணிக்கமே சிவபெருமான சொல்றாரு. வெண்மையான முத்தே பவளமழையே முதல்வனே அவனை நினைத்து நான் பாடுவேன். அப்படி எங்கள் தாய் போல்பவனே தந்தை போல்பவனே என்று தேவர்களால் விரும்பி வழிபடப்படுபவனும் திருவதிகை மாநகரில் வாழ்பவனும் அலையறிகின்ற கெடில நதியின் வடக்கரையில் உள்ள வீரட்டானத்தில் எழுந்தி அருள் இருக்கின்றவனும் ஆகிய என் இறைவனை அவனது திருவடியை என் தலைமையில் சூட்ட வந்த சிறிது பொழுதும் அதே நான் திரும்பி அதே மாதிரிதான் என்னுடைய தெரியாம இருந்திருக்கேன், என்னை மன்னிச்சுக்கேன், இனிமே அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடல்களையும் அவர் சொல்றாரு. கடைசி 4 வரிகள் அதே கருத்துக்களை உணர்த்துகின்றன. பாடல் என்ன சொல்றாங்க? விரும்பினேன் எனது உள்ளம் விடைகிலா விதியே விண்ணவர் தம் பெருமானே மன்னவர் நின்று ஏத்தும் கரும்பே என் கட்டி என்று உள்ளத்தால் ஒழுகி காதல் சேர் மாதராள் கங்கையாள் அங்கே வரும் புனருள் சடை கணிந்து வளராத பிறையும் வரி அறவும் உடன் துயில் வைத்தருளும் எந்தை இரு புனல் வந்து அதேதான் ஏரிகடியில வட வீரட்டான துறைவதை இதை போதும் இகழ்வேன் போலியானே. காதல் பொருந்தி உமையவள் உடம்பில் ஒரு பூரா இருத்தலின் அதை உமையொரு பாகம் சொல்லுவாங்க இல்லையா, அதான் கங்கையாளாகிய நங்கை உருமாறி வந்த நீரையும் சடையில் அணிந்து கங்கையையும் தன்னுடைய சடையில் அணிந்து அதனோடு இளம்பிறையையும் பாம்பையும் ஒன்னா சேர்த்து உறங்கும்படி வைத்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாகிய சிவபெருமான் இந்த கெடில நதியின் வடக்கரையில் உள்ள திருவீரட்டானத்தில் எழுந்து அருள் இருக்கின்றான். விண்ணுலகத்தவருக்கும் தலைவனே மண்ணுலகத்தவர் எது நின்று துதிக்கும் கரும்பே அப்படின்னு சொல்லி சிவபெருமான சிறப்பா சொல்றாரு. தலைமையில் சூட்ட வந்த பொழுது அதை அறியாமல் நான் இருந்து விட்டேன், இனி ஒரு காலம் அவ்வாறு நடக்காது என்று கூறுகிறேன். நான்காம் பாடல். நான் தானாத ஒருவனை நான் ஆயபரனை நல்லாற்று நம்பியை வெள்ளாற்று விதியை காட்டானை தீயானை கடலானை மலையின் நாளையானை கடுங்குழலி கங்கை நீர் வெள்ள ஆற்றானை பிறையானை அம்மானை எம்மான் தம்மானை யாவருக்கும் அறிவறிய செங்கண்
ஏற்றான எரிகடில வட வீரட்டான துறைவனே, என் இறைபோதும் நிகழ்வேன் போலியானே. மும்மூர்த்திகளுக்கு மேலே உள்ள ஒப்பற்றவன், அதாவது பிரம்மா, விஷ்ணு, இவங்க சிவன் 3 பேர் மும்மூர்த்தின்னு சொல்லப்படுறாங்க இல்லையா? அதுல மிகவும் ஒப்பற்றவன் சிவபெருமான். என்னில் வேறென கலந்து நிற்கும் முதல்வனும், திருநள்ளாறில் உள்ளவனும், வெள்ளாற்றில் உள்ள அறநறி ஆகியவனும், காற்று, தீ, கடல் என எல்லா பொருள்களிலும் இருப்பவனும், கைலாயத்தின் உச்சியில் இருப்பவனும், வேகமாக கங்கையாறு என்ற வெள்ள நீரை தாங்கியவனும், பிறகை சூடியவனும், பெரியோனும், என் தந்தைக்கும் தலைவனும், யாவராலும் அறிதற்கு அரிய சிவந்த கண்களை உடைய இடப வாகனம், ரிஷப வாகனம், காளை வாகனத்தை உடையவனும், இந்த அப்படிப்பட்ட சிவபெருமான் இந்த வீரட்டானத்தில் எழுந்தருக்கின்றான். தனது திருவடியை மேல் சூட்ட வந்த போது நான் அதை அறியாது இருந்து விட்டேன், இனி ஒரு காலம் அவ்வாறு நடக்காது என்று குறிப்பிடுகிறார் சுந்தரர். ஒவ்வொரு முறையும் சிவபெருமானின் இந்த தோற்றத்தை சொல்லி இந்த திருவதிகை வீரட்டானத்தில் எழுந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறார். பாடல் 5. சேந்தத்தாய் மலை மங்கை திருநிறமும் அறிவும் உடையானே, அதிகை மாநகருள் வாழ்பவனே, கூந்தல் தாழ்வுடன் மங்கை குயில் என்ன மொழியால் சடையிடையில் கயலினங்கள் குதிக்கொள்ள குலாவி வாய்த்த நீர் வரம் உந்தி மராமரங்கள் வணங்கி மறிக்கடலை இடம் கொள்வான் மலையாரம் வாரி ஏந்து நீர் எரிகடில வட வீரட்டான துறைவண்டி இறை போதும் இகழ்வேன் போலியானே. முருகன் அவருக்கு தாயாகிய மலைமகள் என்னும் இவர்களது அழகிய நிறத்தையும் அன்பையும் ஏற்றுடையவனும், திருவதிகை மாநகரில் வாழ்கின்றவனும், தாழ்ந்த கூந்தலையும் குயில் போன்ற மொழியிலையும் நீர்மகளை, அதாவது கங்கையை சடையில் கொண்டவனும், கயல் மீனது கூட்டங்கள் குதி கொள்ளுதலால் விளக்கமுற்று பொருந்திய நீர் பெருகி வர அதனிடத்து உயர்ந்து எழுந்த அலைகள் மராமரங்களை முறித்து தள்ளிக்கொண்டு அலை மறிக்கின்ற கடலை இடமாக கொள்ளும்படி அலை எடுத்துள்ள சந்தன மரங்களை வாங்கி கொணர்ந்து வீசுகின்ற கெடில நதியின் வடகரை கண் உள்ள திருவதிகை வீரட்டானத்தில் எழுந்தருளி இருக்கின்றவன். மைமான மணி நீல கண்டது எம்பெருமான் வல்லேன கொம்பனித மாதவடை வானோர் தம்மானை தலைமகனை தன்மதியும் பாம்பும் தடுமாறும் சடையானை தாழ்வரக்கே என்ற வெம்மான மதகரையின் ஒடியானை வேத விதியானை வெண்ணீர் சனித்த மேனி எம்மான எரிகடில வட வீரட்டான துறைவனை இறை போது நிகழ்வேன் போலியானே. மேகம் போலும் பெருமையுடைய கண்டத்தையுடைய, அதாவது மேகம்ங்கிறது கருமை நிறமுடையது, கண்டம்னா கழுத்து, மேகம் போன்ற கருமை நிறமுடைய கழுத்தை உடையவனே பெருமானே, பன்றியின் கொம்பை அணிந்த பெரிய தவக்கோலத்தை உடையவனே, தேவர்களுக்கும் தலைவன், அனைவருக்கும் தலைவன், குளிர்ந்து சந்திரனும் பாம்பும் ஒன்றை ஒன்று அஞ்சி உழல்கின்ற சடையை உடையவனும், பாம்பும் சந்திரனும் சண்டை போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெண்டையுமே ஒண்ணு தன்னுடைய பிறையில் தன்னுடைய சடையில் சூடியவன், தாழ்வரைக்கண் பிரியும் துதிக்கை உடைய வெற்றி பொருந்திய கொடிய பெரிய மதம் கொண்ட யானையின் தோளை உடையவனும், வேதத்தில் சொல்லப்பட்ட நெறிமுறைகளாய் உள்ளவனும், வெள்ளிய நீர் பூசப்பட்ட திருமேனியை உடைய எம் தலைவனும், இந்த கெடில நதிக்கரையின் வடப்பால் உள்ள திருவீரட்டானத்தில் எழுந்தி இருக்கக்கூடியவனும், என்னுடைய தலைமேல் சுட்ட வந்த சிறு போதிலும் நான் அறியாது இகழ்வேன், இனி ஒரு போலும் அவ்வாறு நடக்காது என்று கூறுகிறார். பாடல் 7. பெய்தாய வினைக்கடலில் தடுமாறும் உயிர்க்கு மிக இறங்கி அருள் புரிந்து வீடு பேராக்கம் பெய்தானே, பிங்கங்கனை மைங்கவிலும் கண்டது என் தோள் எம்பெருமானை, பெண்பாகம் ஒருபால் செய்தானே, செக்கர்வான் ஒளியானே, தீவாய் அறவாடு சரையானை, திருபுறங்கள் வேவ எய்தானே, எரிகடில வட வீரட்டான துறைவானே, இறை போதும் நிகழ்வன் போலியானே. புதிதாகிய வினை என்னும் கடலில் வீழ்ந்து தடுமாறும் எத்தனையோ உயிர்களுக்கு பெரிதும் இறங்கி தனது திருவருளிகளை கொடுத்து நல்ல நலத்தை வழங்கியவனும், தலைக்கோலங்களை உடையவனும், மைபோலும் கண்டத்தை உடையவனும், 8 தொல்களை உடைய எம்பெருமானும், தனது திருமேனியின் ஒரு கூற்றை பெண் கூறாக செய்தவனும், செவ்வானத்தின் ஒளி போல் பவனும், தீதாகிய வாயினை உடைய பாம்பு படமெடுத்து ஆடுகின்ற சடையை உடையவனும், 3 ஊர்கள் வென்று ஒழியுமாறு அம்பை எய்தவனும், அலையெறியும் கெடில நதியின் வடப்பால் உள்ள திருவீரட்டானத்தில் எழுந்து அருள இருக்கின்றவனும் ஆகிய இறைவனை அவன் தனது திருவடியை என் தலைமேல் சூட்ட வந்த போது யான் அறியாது இகழ்வேன் ஆயின் போனும் என்னே, என் மடமை இருந்தவாறு இனி ஒரு காலம் அவ்வாறு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றான்.
பாடல் 8. பொன்னானை மயிலூர்தி முருகவேல் தாதை கொடியோடு திருமேனி நெடுமாறன் முடிவில் எண்ணானை குடப்பாலின் வடபாலின் குணபால் சேராத சிந்தையான் செக்கர்வான் அந்தி அண்ணானே அமரர்கள் தம் பெருமானை கருமான் உரியானே அதிகை மாநகருள் வாழ்பவனை என்னான எரிகெடில வட வீரட்டான துறைவனை இறைபோதும் நிகழ்வேன் போலியானே. பாடலின் பொருள்: அழகிய யானை முகத்தை உடைய விநாயகனும் மயில் ஊர்தியை உடைய முருகவேலும் இவர்களுக்கு தந்தையும் சமந்தரால் திருநீற்றின் மூழ்கிய திருமேனியையும் மேற்கு வடக்கு கிழக்கு எனும் திசைகளில் உள்ள பிற நாடுகளின் மேல் சொல்லும் மண்ணாசையற்ற மனத்தையும் உடையவனாய் சிறப்பெய்திய நெடுமாறனது முடிமேல் நின்ற தென்னாட்டவனும் அந்தி செவ்வானம் போலும் நிறத்தை உடையவனும் தேவர்களுக்கு தலைவனும் யானை தோலை போர்த்தவனும் திருவதிகை மாநகரில் வாழ்பவனும் எனக்கு உரியவனும் இந்த அலையெறியும் கெடில நதியின் வடப்பால் இருக்கக்கூடிய திருவீரட்டானத்தில் எழுதிய அருளில் இருப்பவனும் இறைவன் தனது திருவடியை என் தலைமையில் சூட்ட வந்து சிறிது பொழுதிலும் யான் அறியாத இகழ்வேனாயினேன் போலும் என்னே என் மடம் இருந்தவாறு இனி ஒரு காலம் அது வாயாது போலும் என்று கூறுகிறார். பாடல் 9. திருந்தாத ஆள உணர் புறமூன்றும் வேவ சிலைவளை வித்து ஒரு கனையாள் தொழில் பூண்ட சிவனை கருந்தாழ மத களிற்றின் உரியானை பெரிய கண்மூன்றும் உடையானே கருதாத அரக்கன் பெருந்தொழில்கள் 4 ஈரைந்து முடியும் உடையானை பேயுருவம் 3 முற மலைமேல் இருந்தானே எரிகெடில வர வீரற்றான துறைவனை இறைபோதும் நிகழ்வேன் போலியானே. வில்லை வளைத்தெய்த ஒரு அம்பினாலே பகமை கொண்ட கொடிய அசுரர்களது ஊர்கள் 3 வெந்து ஒழியுமாறு போர் தொழிலை மேற்கொண்ட சிவபெருமானும் பெரிய கால்களை உடைய மதம் பொருந்தி யானையின் தோளையை போர்த்தவனும் பெரிய 3 கண்களை உடையவனும் தன்னை மதியாத அரக்கனாகிய 20 பெரிய தோள்களையும் 10 தலைகளை உடைய ராவணனது அத்தப்பர் உருவத்தை ஊன்றிய கைலாய மலை மேல் நீங்காது இருப்பவனும் அலை எரியும் கெடில நதியின் வடப்பால் உள்ள திருவேரட்டானத்தில் எழுந்தருளி இருக்கின்றவனும் அவன் தன் திருவடியை என் முடிமேல் சூட வந்த பொழுது யான் அறியாது இகழ்வேன் ஆயினேன் என்ன என்னுடைய மடமை இனி ஒரு காலம் அவ்வாறு இருக்காது என்று குறிப்பிடுகிறார். பத்தாவது பாடல். என் வினையே கலனாக அணிந்தானே எங்கள் எருதேறும் பெருமானே இசைஞானி சிறுவன் வன்படைய வளர்பொழில் சொல் வயல் நாவலூர்கோன் வன் தொண்டன் ஆரூரன் மதியாது சொன்ன அன்பனை யாவருக்கும் அறிவறிய அத்தர் பெருமானே அதிகை மாநகருள் வாழ்பவனே என் பொன்னை எரிகெடில வட வீரட்டான துறைவனை இறைபோது நிகழ்வன் யான் போலியானே. எலும்பையே அணிகலங்களாக கொண்டவனும் விடையே ஏறுகின்ற எங்கள் பெருமானும் இசைஞானிக்கு மகனும் வளர்ந்த வலிய பணிகளை உடைய சோலைகள் சூழ்ந்த வயல்கள் நிறைந்த திருநாவலருக்கு தலைவனும் வன் தொண்டனுமான நம்பி ஆரூராகிய என்னால் மதியாது சில சொல்லப்பட்ட அன்பு உருவினனும் யாவருக்கும் அறிதற்கு அரிய தேவர் பெருமானும் திருவதிகை மாநகரில் வாழ்பவனும் எனக்குரிய பொன் போன்றவனும் அலையரின் கெடில நதியின் வடப்பால் உள்ள திருவீரட்டானத்தில் எழுந்து அருளி இருப்பவனும் ஆகிய இறைவனை அவன் தனது திருவடியை என் தலைமேல் சூட்ட வந்த சிறிது பொழுதினும் யான் அறியாத இகழ்வேன் ஆயினேன் போலும் என்னே என் மடமை இருந்தவாறு நீ ஒரு காலம் அது வாயாது போலும் என்று குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு பாடலிலும் சிவபெருமானின் திருவிளையாடுகளையும் சிறப்புகளையும் சொல்லிவிட்டு இத்தகைய சிறப்பு வாய்ந்த இறைவன் திருவதிகை வீரட்டானத்தில் உடைகிறார். அத்தகைய இறைவன் தன்னுடைய காலை என் தலை மீது வைத்த பொழுது நான் அறியாமல் இருந்து விட்டேன், இனி ஒரு காலம் அவ்வாறு நடக்காது என்று ஒவ்வொரு பாடலிலும் தன்னை மன்னிக்குமாறு கேட்பது போன்ற பாடலை இயற்றியுள்ளார் சுந்தரமூர்த்தி நாயனார். மாணவர்கள் பாடலை புரிந்து படித்து பொருள் புரிந்து தேர்வுக்கு தயாராகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இத்துடன் திருவதிகை வீரட்டானம் பதிகம் முற்று பெறுகிறது. நன்றி, வணக்கம். அன்புடன் ஆனந்தி.